காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா, கண்ணுக்குள் பாரம்மா நீ இன்றி யாரம்மா, கோபங்கள் இன்னும் இங்கு ஏனம்மா, காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா. டேய் மச்சான் அர்ஜுனே, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி நின்றுட்டு இருக்கேன், அதுவும் கொட்டுற மழையில வந்து? டேய் சுயநினைவில் இருக்கியா இல்லையா? உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். கார்த்தி மச்சான், என்னடா என்ன ஆச்சு? ஏன் இப்படி மழையில வந்து நின்றுட்டு இருக்க? மூஞ்சும் சரியில்லை. என்னடா ஆச்சுன்ட்டு சொல்றா. விதியோட விளையாட்டு பத்தியோட மச்சான். என்னுடைய நிலா உன்னை லவ் பண்றா. அது நானே உன்கிட்ட சொல்லணுன்ற ஒரு விதி வந்துருச்சு பத்தியா. அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா, உன்னை நல்லா பார்த்துப்பா. அவ கிடைக்கிறதுக்கு நீயும் கொடுத்து வச்சிருக்கணும். நீயும் நல்ல பையன்தான். என் ஃப்ரெண்டுக்காக நான் லவ் பண்ண பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டேனா? ஆனால் இதை எப்படி உன்கிட்ட சொல்ல போறேன்றது தான் மச்சான் எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண போறேன் நெக்ஸ்ட்? இதெல்லாம் என் லைஃப்ல இல்லைன்றத நான் எப்போ ரியலைஸ் பண்ண போறேன்றது எனக்கு தெரியல. இதுல இருந்து ஓவர் கம் ஆவேனா ஆக மாட்டேனா எதுவுமே எனக்கு தெரியல. டே அர்ஜுனு, நீ இப்படியே நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், உன்னை அரைஞ்சாலும் அரைஞ்சிருவேன். எவ்வளோ நேரமாடா கேட்டுட்டு இருக்கேன்? ஏன்டா மழையில் நின்றுட்டுருக்கேன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேற. ஏன் ஃபேஸ் டல்லாக இருக்குன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேற. என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? கார்த்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, லைட்டாக தலைவலிக்குது, அதனால ஃபேஸ் டல்லாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்டா. அர்ஜுனு, நான் உன் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து உன் கூட இருக்கேன். நீ எந்த நேரத்தில் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? ஏன்டா மூஞ்சி சோகமாக இருக்குன்னு என்கிட்டயே தலைவலின்னு போய் சொல்கிற? என்ன ஆச்சுன்னு இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையா? என்னடா நீலாம் ஏதாவது சொன்னாங்களா? நான் வேணா உனக்காக பேசவா? கண்டிப்பாக உனக்காக நான் பேசுவேன்டா. என் ஃப்ரெண்டோ இப்படிலாம் என்னால் பார்க்க முடியல. நீ உடஞ்சி போய் உட்காந்து வேறு எந்த விஷயத்துலையும் நான் பார்க்கல. நீ நிலா விஷயத்தில் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுவேன். நான் வேணா பேசுகிறேன்டா உனக்காக. உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்டா. மச்சான் கார்த்தி, எல்லா டைமும் எப்பயுமே என் கூடயே இருந்து எல்லா சுச்சுவேஷன்லேயும் எனக்காக இருக்கேன் அப்படின்றது நீ அடிக்கடி ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்கடா. ஆனால் உனக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லைல்ல. டேய், இப்போ எதுக்கு லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? நீ ஏதாவது எனக்கு செய்யலைன்றத நான் உன்கிட்ட சொன்னேனா? எனக்கு எல்லாமே நீ தான் மச்சம் செய்கிற. நீ எப்பயுமே என் கூட இருக்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா முன்னாடி வேற ஒரே ஆள் நீ தானடா. உன்னையும் விக்ரமும் தாண்டி தானடா எனக்கு எல்லாமே. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு முதல்ல என்ன ஆச்சு சொல்ல. கார்த்தி, இப்போ நான் ஒன்று உன்கிட்ட கேட்பேன். எனக்காக, உன் ஃப்ரெண்டுக்காக இது கண்டிப்பாக நீ மறுக்காமல் செய்யணும். என்னையே எதுவுமே கேட்கக்கூடாது. எனக்காக கண்டிப்பாக நீ செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. மச்சான் அர்ஜுனு, நீ எது கேட்டுமே நான் இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னது கிடையாது. இதுக்கப்புறமும் சொல்ல மாட்டேன். முதல் நீ என்னன்னு சொல்லு. கண்டிப்பாக உனக்காக செய்வேன். அது உனக்கு நல்லதாக இருந்தால் மட்டும். கார்த்தி, இப்போதைக்கு நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம். ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கன்றது மட்டும் எனக்கு தெரியும். சரியா? நீ எதுவாக இருந்தாலும் யோசித்து பொறுமையாக முடிவிடு. சரியா? நான் எதுவுமே உன்னை இப்போ கேட்கல. மழையில் நிற்க வேணாம், வா உள்ளே போகலாம். உள்ளே போய் எது வந்தாலும் பேசிக்கலாம். வா, ஆல்ரெடி பெல்லும் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா நம்ம கிளம்பலாம். வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும். ஃபஸ்ட்டு நீ ரிலாக்ஸ் ஆகும். வந்து வீச வச்ச தாய போல பேசுகின்ற தெய்வம் நீயே, எதிரே நிற்கும் இமயம் நீயடா. என்னை
காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்புங்கூட நம்மை பேசும். துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம். தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டினில் தேவர்களாய் நாங்கள் காத்து நிற்போம். மண்ணில் சிறு பறவை வாழ மரம்தான் இடம் கொடுத்திடும். மரம்தான் இடம் கொடுத்த போதும் மச்சான், நான் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் முகத்தை மாற்றிருக்க. என்னால் அது கூட புரிஞ்சுக்க முடியாத ஆள்லாம் நான் இல்லைடா. கண்டிப்பாக உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. என்னை தாண்டி தாண்டா அந்த பிரச்சனை உனக்கு வரும். உன் பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் இப்போ என்னுடைய முக்கியமான வேலையே. என்னடா என்ன யோசிச்சுட்ருக்க? சரி ஓகே, நான் போய் கார் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீ வந்துடுறியா? விக்ரம் எங்கடா? ஆளே காணோம், காலையிலேருந்து பார்க்கவே இல்லை அவனை. அவன் வந்த உடனே பெர்மிஷன் கேட்டுட்டு கிளம்பிட்டான்டா. ஏதோ எமர்ஜென்சி வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். என்னன்னு தெரியல, நானும் இன்னும் அவனுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. உன்னைய வேற தேடிட்டு இருந்தனால நான் அவனுக்கு ஃபோன் பண்ணவே மறந்துட்டேன். சரிவா, போகிற வழியில் நம்ம கால் பண்ணிக்கலாம் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நான் போய் பார்க்கிங்கில் கார் எடுக்கிறேன், நீ வந்துரு சரியா? எதுக்கு கார்த்திக் இவ்வளோ ஈரமாக நிற்கிறாரு? ஃபுல்லாக நனைஞ்சு போயிருக்கு. என்ன கார்த்திக், என்னாச்சு? ஏன் இவ்வளோ ஈரமாக இருக்கீங்க? ஏன் மழையில் நனைஞ்சிட்டிங்களா? ஆமாம், வெளியில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல்ல, வீட்டுக்கு கிளம்பிட்டேன். உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். நீ என்கிட்டயா கார்த்திக்? என்ன சொல்லுங்க. அது வந்து இன்னைக்கு அர்ஜுன் வந்து உங்களை மீட் பண்ண வந்தானா? ஆமாம், இன்னைக்கு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு வந்தார். நான் இப்போது புக்ஸ் ரேக்லேருந்து புக் எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், சீனியர் ஆளை காணோம். சரி போகும்போது கேட்டுக்கலான்னு பார்த்தேன். இப்பயும் தேடிட்டே வந்தேன், ஆள் இல்லை. பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அர்ஜுன் உங்ககிட்ட பேசலையா? வெறும் பார்க்க மட்டும்தான் வந்தானா? ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம்னு மட்டும் சொன்னார் கார்த்திக். ஆனால் என்னன்றதை வந்து என்கிட்ட சொல்லலை. கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னால் அதுக்குள்ளே அவர் கிளம்பிட்டாரு. என்ன ப்ராப்ளமும் தெரியல. அப்போது நிலாவை பார்க்க வந்திருக்கோம், ஆனால் பேசலை. அப்போது என்ன ஆயிருக்கும்? நிலா இந்த நேரத்தை விட்டால் வேறு டைம் கிடைக்காது. நம்மளுடைய லவ் இவர்கிட்ட சொல்கிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸு. யூஸ் பண்ணி சொல்லிடலாம் பேசாமல். அப்புறம் கார்த்தி, உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும். மார்னிங்லேருந்தே உங்ககிட்ட இதை கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் டைம் கிடைச்சிது. ஆ, என்கிட்டயா? என்ன நிலா கொடுக்கணும்? கொடு. இதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க கார்த்தி. வாங்கி பிரித்து படித்து பாருங்க. அன்புள்ள கார்த்திக்கு. என்னது, நிலா என்ன லவ் பண்ணுறாங்க? ஒருவேளை அர்ஜுன் இந்த லெட்டரை படிச்சுட்டு தான் நம்மக்கிட்ட வந்து ஏதோ உளறி இருக்கான். நிலா, ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, இந்த லெட்டரை வந்து அர்ஜுன் படித்தானா? லெட்டர் படித்தாங்களான்றது எனக்கு தெரியாது கார்த்தி சீனியர். பட் லெட்டர் வந்து டெஸ்க் மேலே இருந்துச்சு. நான் நோட்குள்ளே வச்சுருந்தேன், அது டெஸ்க் மேலே இருந்துச்சு அந்த லெட்டர். அப்போ கன்ஃபார்ம் நிலாவை பார்க்க போயிருக்கான், இந்த லெட்டரையும் பார்த்துருக்கான், படிச்சிருக்கான். அதனால தான் இப்படி இருந்திருக்கான். இன்னும் இவர் அர்ஜுன் சீனியர் பற்றியே கேட்டுட்ருக்காரு. நான் கொடுத்ததுக்கு எந்த ரிப்ளையுமே இல்லையே. ஒருவேளை இந்த இன்சிடெண்ட்லாம் இவருக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குமோ? கார்த்தி, இந்த லெட்டர் படிக்கும்போது உங்களுக்கு எதாவது தோணுதா? இல்லை ஞாபகம் ஏதாவது வருதா? இந்த லெட்டரில் இருக்க பர்சன் நானாக இருந்தால் தானம்மா ஞாபகம் வர்றதுக்கு. இந்த லெட்டரில் இருக்க பர்சனே அர்ஜுன் தானே. இவன் எப்படி என்னைய லவ் பண்ணா? உள்ள இருக்க எழுதுனது எல்லாமே அர்ஜுனை பற்றி எழுதியிருக்கா. லவ் மட்டும் என்ன பண்ணுறான்? ஒரே குழப்பமாக இருக்கே. கார்த்தி, நான் சொல்ல வர்றது, நிலா, டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நீங்களும் கிளம்புங்க, நானும் கிளம்புறேன்.
இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். இல்லை கார்த்தி. நிலா, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்னுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஐம் ஸோ சாரி கார்த்தி. தெரியாமல் நான் தான் தப்பாக நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி. நிலா, உங்களை ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலை. நீங்கள் எப்பயுமே என்னுடைய குட் ஃப்ரெண்ட். அந்த தாண்டி உங்களை நான் வேறு பார்த்தது இல்லை. ஐம் ஸோ சாரி ஃபார் சேயிங் தட். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியுது கார்த்தி. அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒருத்தவங்களுக்கு மட்டும் பிடிக்கிறது லவ் இல்லைல்ல, 2 பேருக்குமே பிடிச்சி வர்றது தானே லவ். நம்ம அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாதுல்ல. ஏய் நிலா, டைம் ஆயிடுச்சுடி, காலேஜ் பஸ் கிளம்பிட போகுது, சீக்கிரம் வா. எவ்வளோ நேரம் உனக்கு? நிலா, காலேஜ் பஸ் கிளம்ப போதான், உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க, நானும் கிளம்புறேன். ஓகே கார்த்திக், நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்து போய்க்கிறேன். நிலா, ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே நான் உங்களுடைய ஃப்ரெண்ட், ஒரு நல்ல ஃப்ரெண்ட். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் தான் வந்து நிற்பேன் முதல்ல. அதுக்காக இது லவ்வான்னு கேட்டேன்னா கிடையாது. கரெக்டு தான் கார்த்தி. நான் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் காதலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். நிலா, இப்போ கூட நீ இந்த லெட்டரில் இருக்க சின்ன வயசு அர்ஜுனை தான் காதலிக்கிற. நீ காதலிச்சது தப்பு கிடையாது, அதை நீ மாற்றி என்னன்னு நினச்சது தான் தப்பு. இதை நான் இப்போ உன்கிட்ட சொன்னேன்னா ஆல்ரெடி நீ கஷ்டத்தில் இருக்க, ப்ளஸ் இன்னும் நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். முதல்ல இந்த குழப்பம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு உன்னையும் அர்ஜுனையும் கண்டிப்பாக நான் சேர்த்து வைப்பேன். ஓகே நீலா, நீங்கள் பார்த்து போங்க, நானும் கிளம்புறேன். வெளியே அர்ஜுன் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். பாய். சத்தமாய் நான் அழுதிடதான் இங்கு அத்தனையும் யுத்தமாக மாறுதோ. மொத்தமாய் நான் முடிந்திடதான் இன்று என்னை மீறி என்னமாகுதோ. டே மச்சான், அர்ஜுனா இங்கே பாரு. என்னடா வண்டி தானே ஓட்டிகிட்ருக்கேன், என்ன சொல்லு. மச்சான், காலேஜில் இருக்கும்போது நீ என்ன கேட்டல, எனக்காக என்ன வேணால் செய்வியா, சத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னல. இப்போ நான் உன்னை கேட்குறேன், நான் உன்னை உன்கிட்ட கேட்பேன், மறைக்காமல் உண்மையை சொல்லணும். என்ன கார்த்தி பேசுகிறதே வித்தியாசமாக இருக்குது, எப்பயும் இப்படிலாம் பேச மாட்டானே. ஒரு வேளை நிலா கிட்ட போய் பேசியிருப்பானோ, நம்ம வண்டி எடுக்க வந்த நேரத்தில் போய் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, என்னன்னு கேட்டு பார்ப்போம். என்னடா கேளு. நீயும் நிலாவும் இதுக்கு முன்னாடி எங்கன்னா மீட் பண்ணியிருக்கீங்களா? என்ன எல்லாமே தெரிஞ்சவ மாதிரி கேட்குறான். இது என்ன தவிர்த்து இது யாருக்கும் தெரியாதே, என் நிலாவுக்கு கூட தெரியாதே. என்னடா முழிக்கிற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இதுக்கு முன்னாடி நிலாவை உனக்கு தெரியுமா? காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நிலாவை பார்த்துருக்கியா, இல்லை அவள் உன்னை பார்த்துருக்காளா? இல்லை, எந்த விஷயமும் உனக்கு தெரியக்கூடாது. அப்போ தான் நிலாவும் இவனும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க. என்னுடைய கதை என்னோடவே முடிஞ்சு போகட்டும். என்ன அர்ஜுன்னு கேட்குறதுக்கு பதிலே காணும். ஏன் மூஞ்சி பார்த்துட்ருக்க? என்ன டி, இதுக்கு முன்னாடி நிலாவை நான் எங்கேயும் பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் காலேஜில் தான் பார்த்தேன். பார்த்தோன்னா அவளை எனக்கு பிடிச்சிது. அது லவ்வான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுடா, ஜஸ்ட் அட்ராக்ஷனாக கூட இருக்கலாம், இல்லை எனக்கு வேறு யாருன்னா பார்த்தா கூட பிடிக்கலாம். அதனால் அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத மச்சான். டேய், அதான் உனக்கு பொய் சொல்லக்கூட வரலன்னு தெரியுதல்ல, அப்புறம் இதுக்கு பொய் சொல்லி என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறேன். நீ லீலாவை லவ் பண்ணுறது எனக்கு தெரியும். நீ எதுக்காக இது மாதிரி பண்ணிகிட்ருக்கனோ எனக்கு தெரியும், இப்படி பேசிகிட்ருக்கனோ எனக்கு தெரியும். புரியுதா? கார்த்தி, உன்கிட்ட போய் சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்? நான் சொல்கிறது உண்மைதான்டா.
நிலாவை எனக்கு பார்த்தோன்னு பிடிச்சது, அது க்ரெஷ்ஷாக இருக்கலாம், இல்லை பார்த்தோன்னே இன்ஃபாக்சுவேஷனாக கூட இருக்கலாம். இல்லை அது லவ்வும் நம்மளே மைண்ட் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக சொன்னேன். இல்லை வேற ஒரு பொண்ணை பார்த்தா கூட எனக்கு பிடிக்கலாம். இல்லை என்கிட்டயே கதை அளந்து விட்றான் பத்தியா. எனக்கு நிலாவை பிடிக்காது, வேற ஒரு பொண்ணு பார்த்தா மேலே க்ரஷ் வரும். நீ நிலாவை இவ்வளோ லவ் பண்ணேன்னு மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், எனக்கும் விக்ரமுக்கும் நல்லாவே தெரியும். இப்போ பாரு, இப்போ உன்னோட வாயாலே நீ எப்படி சொல்கிற விக்ரன் மட்டும் பாரு. அப்படியாடா மச்சான், நான் கூட நீ உண்மையாலே நிலாவை லவ் பண்ணுற அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்டா. அதனால தான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லாமலே உன்கிட்ட மறைச்சி வச்சுருந்தேன். நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான்டா நான் மறைச்சி வச்சேன். அது நிலாவை பற்றி தான். தீபிகா அன்றைக்கி ஒரு நாள் சொல்லும் போது நான் கேட்டேன், நிலாவை பற்றியா? நிலாவை பற்றி என்னடா விஷயம்? அது எனக்கு சரியாக தெரியடா மச்சான். அது கயலும் தீபிகாவும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ஆனால் ஃபுல்லாக கூட கேட்கல, பாதி தான் கேட்டேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நிலா வந்து இன்னும் 5 or 6 months தான் உயிரோடு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதோ பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன இஷ்யூன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஆனால் அவள் 4 or 5 months தான் உயிரோடு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா சொல்கிறேன்? இது ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை இத்தனை நாளா? இது எப்போ தெரியும் உனக்கு? வாடா மவனி வா, என்கிட்டயே போய் சொல்கிற. இப்போ பார் நீ எப்படி கதற விட்றேன்ட்டு. டே மச்சான் சொல்லுடா, என் நிலாக்கு என்னடா ஆச்சு? எப்படா இது உனக்கு தெரியும்? ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? என் நிலாவை நான் எங்கன்னா கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிருக்க மாட்டேனடா. ஏன்டா மச்சான் இப்படி இருக்க? ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை? கார்த்தி, எனக்கு நிலாவை பார்க்கணும் போல இருக்குடா, வாடா போகலாம். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்டா. அவ என் உயிருடா. ஏய் மச்சான், நீ தானடா சொன்ன அவள் ஜஸ்ட்டு க்ரஷ்ஷு, இன்ஃபாக்சுவேஷனாக இருக்கலாம், இதெல்லாம் எப்படி லவ்வாக இருக்கும்? உனக்கு தான் வேறு பொண்ணு பார்த்தா கூட லவ் வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னியடா. அதனால தானேடா நான் உண்மையை சொன்னேன். இப்போ பார்த்தா நிலாவை பார்க்கணுன்ற. பேசும்போது என்னோட நிலா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ தான் சொன்ன இன்ஃபாக்சுவேஷன் சொல்லிட்டு, அப்படி எப்படி அது உன்னோடைய நிலாவாவா? நீ ஜஸ்ட்டு சைட் தானடா அடிச்ச, இன்ஃபாக்சுவேஷன் தானே. அவளுக்கு என்ன ஆனால் நம்மளுக்கு என்ன? நம்ம வேலையை பார்க்கலாவா? டி நீ என்ன வேணால் பேசிக்கோ, எனக்கு இப்போ நிலாவை பார்க்கணும். நான் போக தான் போகிறேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ இறங்கி வீட்டுக்கு போ, நான் போய் என் நிலாவை பார்த்துக்கிறேன். அப்போது நிலா இல்லைன்னா நீ இல்லை அதானே சொல்ல வர? ஆமாண்டா, நிலா இல்லைன்னா நான் இல்லை. இப்போ என்ன சொல்ல வர நீ? எனக்கு நிலாவை இப்போ பார்க்கணும்.